நம்ம 24 நியூஸ். டிசம்பர் 6ஆம் நாளான இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் 3 லாந்தரில் அமைந்துள்ள சட்ட மேதகு அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளான இன்று அவருடைய சிலைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டம் காந்தியார் கலையரங்கில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக இன்று மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்துகிறோம். நத்தம் தொகுதி தலைவர் சுப்பிரமணி, நத்தம் செயலாளர் ஆண்டிச்சாமி, அலுவலக செயலாளர் பாண்டி, நத்தம் ஒன்றிய தலைவர் எல் சந்திரன், இளைஞரணி மற்றும் கட்சியினுடைய பிரமுகர்கள் சார்பாக நகர செயலாளர் பாலு அவர்கள் தலைமையில் இன்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்துகிறோம். வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இதேபோல் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் தலைமை தங்கமுருகன், நத்தம் தொகுதி செயலாளர் சிறப்பு அழைப்பாளர் ஆதிவீரன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சானார்பட்டி ஒன்றிய செயலாளர் பெரியார் முருகன் மற்றும் தமிழ் புலிகள் தோழர்கள் வீர சுரேஷ், சின்னமணி, தினேஷ் இவர்களுடன் ஆதி தமிழர் கட்சி சார்பில் மாநில துணை பொதுச் செயலாளர் சண்முகவல்லி மற்றும் திராவிட விடுதலை கழகம் நத்தம் தொகுதி அமைப்பாளர் தங்கம் தமிழ்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்த நினைவு நாளில் நத்தத்தில் அமைந்திருக்கிற 3ஆம் சாலையில் உள்ள தேச தந்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்த நினைவு நாளை வீரவணக்க அஞ்சலியாக தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களாக இருக்கிற இஸ்லாமியர்களுடைய பாபர் மசீது இடிப்பு நாளும் இன்றுதான். இங்கே இருக்கிற சனாதன கும்பல்கள் திட்டமிட்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்த நினைவு நாளில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவத்தை ஏற்படுத்த வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு பாபர் மசீதை எடுத்து தள்ளியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அந்த பாபர் மசீதி இடிப்பு நாளும் கூட தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் அமைப்புகள் இன்றைக்கு பாபர் மசீதியை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களாக போராட்டங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு வேலையாக கூட இன்றைக்கு திண்டுக்கல்லில் இஸ்லாமிய அமைப்புகள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம் பக்கத்தில் இருக்கிற அந்த மாறுவளவு சிலை புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை முழு உருவ சிலை வைக்க வலியுறுத்தி கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக கோரிக்கை தமிழ் புலிகள் கட்சியில் உள்ளிட்ட ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற ஆள துடிக்கிற அரசுகள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வைப்பதில் மட்டும் அது அவர்களுக்கு காது கேட்க மாட்டது, அல்லது செவிடன்ஸ் காதில் சங்கு ஊதியதை போல அலட்சியப்படுத்துகிறார்கள் அல்லது காலதாமதம் செய்கிறார்கள். ஏதோ தமிழ் புலிகள் வைக்கிற கோரிக்கை மட்டுமல்லது, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்புகளும் சேர்ந்து இந்த மார்பளவு இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வெண்கலத்தில் சிலை அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த சிலைக்கு உடனடியாக வெண்கலத்தில் முழு உருவ சிலையை அமைத்து தர வேண்டும் என்பது தமிழ் புலிகளுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சாதிய தீண்டாமை கொடுமைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் மீது சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். கடந்த வாரம் கூட மதுரை பெருங்குடியிலே பட்டியலின மக்கள் மத்தியில் உள்ளே புகழ்ந்து கலவரத்தை உருவாக்கி சிறுவர் என்று கூட பார்க்காமல் கொடூரமாக வெட்டி கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள். அதேபோல் கோயம்புத்தூர் துடியூரிலே இஸ்லாமில்
மாட்டுக்கறி தின்றுவிட்டு இவ்வளவு தைரியமாக பேசுகிறார் என்று கோயம்புத்தூரில் ஒரு பள்ளி படிக்கிற மாணவியை துன்புறுத்தியிருக்கிறார்கள். இப்படி தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக சாதிய ஆணவ படுகொலைகளும் சாதிய தீண்டாமை கொடுமைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, உடனடியாக இங்கே நடைபெறுகிற தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெறுகிற அந்த தீண்டாமை கொடுமை சாதிய ஆணவ படுகொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகம் அளவில் ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்புகளையும் திரட்டி நாங்கள் பெரிய அளவில் போராட்டத்தை எடுப்போம் என்று இந்த இடத்துல எச்சரிக்கையாக சொல்லி, உடனடியாக இங்கே அமைந்திருக்கிற இந்த மாறுபல சிலையை அகற்றி உடனடியாக முழு உருவை வெண்கல சிலையை வைக்க வேண்டும் என்று இதன் மூலமாக தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் வரும் காலங்களில் இந்த சிலையை வெண்கலத்தில் அமைக்க வலியுறுத்தி மிகப்பெரிய அளவில் போராட்டமாக எடுப்போம் என்று சொல்லி விடுக்கிறேன். நன்றி. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வையகத்தோர்.